ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பத்திரிகை அட்டைகளெல்லாம் எப்படி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களாக மாற்றிக்கலாம், அதை எப்படி ரியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி பத்திரிகை அட்டை ஒன்று எடுத்திருக்கேன். இதில் நல்ல டிசைன் இருக்குது. இந்த டிசைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த அட்டையோட பின்பக்கம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை அட்டை. இந்த பின்பக்கம் மட்டும் நமக்கு இப்போதைக்கு போதும். இப்போ இந்த பின்பக்க அட்டையை மட்டும் நான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உள் பக்கமாக இந்த அட்டையை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்புறம் மேலே உள்ளதை இந்த மாதிரி சின்னதாக மடிச்சு விட்டுக்கோங்க. இது பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு பர்ஸு ஷேப்பில் தெரியும். இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ நான் இந்த மாதிரி உள்பக்கம் கொஞ்சமாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி ஒரு ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா கோடு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நீட்டாக மார்க் பண்ணி வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஷேப் கரெக்டாக வரும் இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி நீட்டாக மார்க் பண்ணி நான் வெட்டியிருக்கேன். இப்போ இப்படி வெட்டிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெட்டி விட்டுருக்கேன். இதே மாதிரி நம்ம அந்த சைடுமே வெட்டிக்கலாம். 2 சைடுமே இந்த மாதிரி நீட்டாக வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்ததே இந்த மாதிரி இப்போ சைடில் இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டிக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது என்ன நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி மேல் பக்கமும் இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகவே ஆகாது. உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு டைம் செஞ்சு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ சைடில் நம்ம வெட்டி விட்டோம் பார்த்தீங்களா? இந்த இடத்த இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதில் நீங்கள் ஸ்டேப்லர் போட்டு பின் பண்ணுறதா இருந்தாலும் பின் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்கள்கிட்ட கம் இருக்குன்னா கம் போட்டு ஒட்டிக்கலாம். நான் ஃபெவிகால் போட்டு தான் ஒட்டியிருக்கேன். இப்போ ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது காஞ்சதுக்கப்புறம் இதோட மேல் பாகம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மூடுற மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, அந்த க்ளோஸ் பண்ணுற இடம். இதையும் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நான் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறப்போ நல்லா நீட்டாக நமக்கு வரும். இப்படி கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது சூப்பரான மொய் கவர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த பத்திரிக்கை அட்டையிலே அந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் செய்கிற மாதிரி மொய் கவர் ரெடி பண்ணிட்டோம். இப்போது இந்த முன்பாகம் வச்சுருந்தோம் இல்லையா? இந்த டிசைனை மட்டும் நான் கட் பண்ணி இதில் ஒட்டிக்க போகிறேன். ஏன்னா இது எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த டிசைன் மட்டும் நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் ஃபெவிகால் போட்டே ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பின்பக்கம் நம்ம ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் நான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு இன்னொரு ஷேப்பில் குட்டியாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளே அமௌண்ட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை மாதிரி ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மடக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். எழுதிட்டு ஒரு குட்டியாக ஹார்ட் மாதிரி போட்டு விட்ருக்கேன். டிசைன் உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எந்த மாதிரி டிசைன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதில் வேறு ஏதாவது நீங்கள் தமிழில் எழுதணும் அப்படின்னா கூட எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களோட நேம் எழுதி நீங்கள் மொய் கவர் செய்கிறதுனா செஞ்சுக்கலாம். இது சூப்பரான ஐடியா. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பத்திரிக்கை அட்டையிலேருந்து மொய் கவர் அழகாக செஞ்சிட்டோம். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ அதே பத்திரிக்கையில் நிறைய பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் இந்த பார்ட்டை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதாவது பின் பக்கத்துக்கு முந்தின பக்கம் வெட்டி எடுத்துக்க போகிறேன். இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பத்திரிக்கை. அதனால் இந்த அட்டையே போதும். இப்போ இதை வெட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இப்படி நீங்கள் நல்லா சுருட்டி விட்டுக்கோங்க. சுருட்டினதுக்கப்புறம் இந்த சைடில் 2 பக்கமும் நான் ஸ்டேப்லர் போட்டு பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. கீழே ஒரு சின்ன பத்திரிக்கையே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதை ஓப்பன் இல்லாத மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் இருந்துச்சுன்னா ஃப்ளவர் வேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இதுக்குள்ளே ஏதாவது டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட விருப்பம். நார்மலாக வச்சாலே ரொம்ப அழகாகவே இருக்குது. அப்படி நான் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த பத்திரிக்கை அட்டையிலே செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பத்திரிக்கையோட கவர் இருக்குது பார்த்தீங்களா? பத்திரிக்கையெல்லாம் அந்த மாதிரி கவருக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க. இந்த கவர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கவருமே ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கவர். இதில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கார்ட்ஸ், அதாவது சிலிண்டர் அட்டை, நம்ம பால் கார்டு, இல்லை ரேஷன் கார்டு, இந்த மாதிரி முக்கியமான அட்டைகள் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இபி பில்லு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் செவுத்தில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம எடுக்க வைக்க ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் உள்ளே வச்சுருக்கேன். இதுக்குள்ளே ஒவ்வொரு மாதமும் கட்டின கரண்ட் பில்லோட பில்லு அது எல்லாமே உள்ளக்குள்ளே வச்சுட்டு நான் இதை ஒரு குட்டி ஃபைல் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை நம்ம எப்போவும் வைக்கிற இடத்துல வச்சு ஒரு ஃபைல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லாட்டி உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செவுத்தில் கூட ஒட்டி வச்சுக்கலாம். இது உங்களோட விருப்பம். இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த அட்டை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு அட்டை தான் மீதி இருக்குது இல்லையா? அந்த அட்டையை வந்து அப்படியே வந்து ரோல் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ரோல் பண்ணதை இந்த மாதிரி சைடில் நான் வந்து ஸ்டேப்லர் வச்சு வந்து பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அழகாக வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வளையெல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து செங்குத்தாக வச்சு ஏதாவது பாக்ஸில் வச்சு வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். பாக்ஸில் வச்சு நீங்கள் வந்து கம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா அப்படி நம்ம எடுத்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பாக்ஸ்க்குள்ளே இப்படி வந்து வச்சு விட்டுருங்க. பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்கும். இன்னும் நிறைய வந்து வளையல் வந்து எனக்கு போடுறதுக்கு முடியல. நான் இன்னொரு பத்திரிக்கை அட்டை வச்சு செஞ்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த அட்டையில் நான் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி வந்து பத்திரிக்கை அட்டை வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பத்திரிக்கை அட்டை எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்கிட்ட வந்து கலர்ஃபுல்லான பத்திரிக்கை அட்டை வந்து இல்லை. அதுக்காக இந்த மாதிரி பிங்க் கலரில் மேலே வந்து பூ மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா? இந்த பத்திரிக்கை அட்டை தான் எடுத்து நான் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் வந்து தேவை. அதுவும் வந்து ஷார்ட்டாக வந்து தேவை. அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி இதில் வந்து ஸ்டேப்லர் வச்சு வந்து பின் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கம் போட்டு வந்து ஒட்டிக்கலாம். எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி மடக்கி மடக்கி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி வந்து நான் வந்து போட்டு பின் பண்ணிக்க போகிறேன். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பேப்பரையும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் கலர் பேப்பரில் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருந்துச்சு பார்த்தீங்களா? இதை வந்து கொஞ்சம் நீளமாக வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். அதாவது அது வந்து ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி, இது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரியும் இருக்கணும். இப்போ இதை வந்து அதுக்கு மேலே வச்சு நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுவுமே நீங்கள் வந்து கலர் பேப்பரில் செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதாவது இன்விடேஷன் வந்து பின்னாடி பேக் சைடு வந்து நல்லா கலராக கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை வந்து ஒட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த கிளிப் மட்டும் இதில் வந்து ஆட் ஆகலை. இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொன்று இருக்கிறத வந்து நான் வந்து எப்படி ஒட்டுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா? அதை வந்து இந்த மாதிரி பெரிய இதுக்குள்ளே இப்படி வச்சு வந்து நீங்கள் வந்து பின் பண்ணிக்கணும். இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கம் போட்டு ஒட்டுற மாதிரி இருந்தாலும் ஒட்டிக்கலாம். இப்படி வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து நீங்கள் ஹார்ட்டின் ஷேப்லேயே செஞ்சுக்கலாம். இல்லை நார்மலாக வந்து ஃப்ளவர் மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பத்திரிக்கையோட பின்பக்காட்டை. இதில் வந்து நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். ஒரு குட்டி குட்டி ஹார்ட்டு, அப்புறம் கொஞ்சம் பெரிய ஹார்ட் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே டபுள் சைட் டேப் போட்டு வாலில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான வால் டெக்கர் மாதிரி இருக்கும். நான் வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணல. என்கிட்ட டபுள் சைட் டேப் இல்லைங்கிறதுனால நான் நார்மலாக வச்சு காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டபுள் சைட் டேப் வந்து வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணிடுவேன். இப்போ நார்மலாக உங்ககிட்ட இந்த மாதிரி வச்சு காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி வந்து செஞ்சு ஒட்டிக்கோங்க. சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து பேப்பர்ஸ் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து A4 ஷீட் மாதிரி பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை இந்த மாதிரி மடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே வச்சு பின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. ஊசி நூல் வச்சு தைக்கிற மாதிரி இருந்தாலும் தைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு குட்டி நோட் பேட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து கிச்சன்லலாம் வந்துட்டு ஏதாவது திங்ஸ் வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னா இதில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இல்லை நார்மலாக மளிகை பொருள் லிஸ்ட் எழுதுறது கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பழைய இன்விடேஷன் கார்டு வச்சு நான் செஞ்சு காட்டின இந்த ரியூஸ் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.